15 ஆண்டுகளா நான் பங்கேற்காத போராட்டம் கிடையாது. 2009ஆம் ஆண்டு முள்வேலி கம்பிகளை அறுத்தறிவோம் வாரீர். 2010 ஜூன் மாதம் மீனவர் படுகொலைக்கு எதிரான போராட்டம். 2010 எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை என முழக்கம். 2011 முல்லை பேரியாறு உரிமை மீட்பு போராட்டம். 2013 கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம். 2016 மீனவர்கள் நலன் காக்கும் போராட்டம். 2016 ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் கதிராமங்கலம் போராட்டம். 2017 ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம். 2017 காவிரி நதிநீர் உரிமை போராட்டம். நெய்வேலி அனல் மின் நிலைய எதிர்ப்பு போராட்டம். 2017 மற்றும் 2021ஆம் ஆண்டு நீட் எதிர்ப்பு போராட்டம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம். வேங்கை வயல் போராட்டம். 2018 மேல்மா சிப்காட் போராட்டம். 2019 8 வழி சாலை போராட்டம். 2022 பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம். 2022 ஆசிரியர்கள் போராட்டம். 2023 கச்சத்தீவு மீட்பு போராட்டம். 2023 தமிழர்களுக்கே வேலையில் முன்னுரிமை எனும் போராட்டம். 2023 அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் நலன் காக்கும் போராட்டம். 2023 சாதிவாரி கணக்கெடுப்பே சமூக நீதி எனும் போராட்டம். 2023 மாணவர்கள் நலனுக்கான போராட்டம். 2023 சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம். 2023 கல் எமது உரிமை போராட்டம். 2023 பேராசிலை எதிர்ப்பு போராட்டம். 2024 டங்ஸ்டன் ஆலை எதிர்ப்பு போராட்டம். 2025 மருத்துவர்கள் போராட்டம். 2025 தூய்மை பணியாளர்கள் போராட்டம். 2025 வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த எதிர்ப்பு போராட்டம். 2025 பனை ஏறி கல்லிறக்கும் உரிமை போராட்டம். 2025 லாக்அப் மரணங்களுக்கு எதிரான போராட்டம். 2025 இயற்கை வளங்கள் காப்போம் போராட்டம். 2026 இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை போராட்டம். இது ஒரு கொஞ்சம் தான் காட்டினா இதுவே 6 மணி நேரம் ஓடும். ஏன்னா 15 வருஷமா நான் போராடாத போராட்டம் இல்லை. நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு, கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம்னு. அப்ப 1 லட்சம் பிரச்சனைகளை தந்தவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் தந்தாங்க. எல்லாரும் வீதிக்கு வந்துட்டிய. விவசாயிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள் எல்லாரும் வீதிக்கு வந்து போராடிட்ட. இந்த பிரச்சனையை தந்தவன் திருப்பி எப்படி ஆட்சிக்கு வர்றான்? எப்படி வர்றான்?